தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோ பாருங்க. அது என்ன அப்படின்னா, கடந்த 24 மணி நேரமா டெல்லியில் இருக்கக்கூடிய மசூதிகள் பள்ளிவாசல்களை மேற்கொண்ட ஆய்வுல, அதாவது போலீஸ் ஒவ்வொரு மசூதியிலும் இருக்கக்கூடிய பதுங்கி இருக்கக்கூடிய நபர்கள் யார், மறைந்து இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு தேடுனதுல உள்நாட்டவர்களை விட்டுருங்க, வெளிநாட்டிலிருந்து வந்து பதுங்கியவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 500 பேர். அதாவது யாரும் தேடி போச்சுன்னா அந்த காவல்துறை தப்லிகி ஜமாத்தில் அட்டன் பண்ண வெளிநாட்டவர்களை தேடி போனா டெல்லியில் இருக்கக்கூடிய மசூதிகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை மட்டும் 500. இதுதான் இப்ப இந்தியாவில் ஹாட் நியூஸ், மிகப்பெரிய சிக்கலை மேலோட்டமாக காமிச்சிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. அது என்ன அப்படின்னா, டெல்லியில் மட்டும் 500 பேர்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளிலும் பள்ளிவாசலும் இருக்கக்கூடிய பதுங்கி இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய இல்லது தங்கி இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப இது எதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அது என்னன்னா, இந்த கோவிட் தொற்று நோய் பரவுது இல்லையா, இந்த கோவிட் வைரஸ் பரவுவதன் மூலமா ஏற்படக்கூடிய தொற்று நோய் பரவல்கள் ஒரு பக்கம்னா, இந்த தொற்று நோயை பயன்படுத்தி தீவிரவாதிகள் என்ன விதமான தாக்குதல்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற விஷயத்துக்கு ஆதாரங்களோட சில விஷயங்கள் நம்ம வெளியிட்டிருந்தோம். அதனால மக்கள் இன்னும் அதிக எச்சரிக்கையோட இருக்கணும். அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, சவால்கள் எதிர்நோக்கி இருக்குது. அரசுடைய சவாலை மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள்னா எல்லா தரப்பு மக்களும் அதை மதத்தின் அடிப்படையில் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதை தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் கோவிட் அந்த வைரஸ் இருக்கு தொற்று நோய் அது பரவாம தடுக்கிற நடவடிக்கை எடுத்துட்டு போகன்றதுக்காக அந்த வீடியோ நம்ம வெளியிட்டோம். ஆனா அந்த வீடியோவை முக்கியமான அந்த விஷயத்தை விட்டுட்டு நான் மாரிதாஸ் மதத்துக்கு எதிராக, முக்கியமாக இஸ்லாமியருக்கு எதிராக தூண்டி விடுறேன் அப்படின்னு யார் கிளப்பி விட்டது? இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி, அது வெளிப்படையாக சொன்ன திமுக ஆதரவாளர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாரிதாஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டி விடுறான். என்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு வீடியோவில், ஏதாவது ஒரு இடத்துல பதிவுகளில் கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இல்லை மாற்று மதத்தினுக்கு எதிராகவோ சின்ன கருத்து கூட நான் தெரிவிச்ச கிடையாது. ஆனால் என்னுடைய நோக்கத்தை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் கொண்டு வரால, அதில் இருக்கிற மிகப்பெரிய அரசியலை புரிஞ்சுக்கணும் மக்கள். அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம வெளியிட்டோம். இந்த பதிவோட நோக்கமே அதுதான். அதனால இந்த பதிவில் நான் இன்னும் சில முக்கியமான ஆதாரங்களை உங்களுக்கு வெளியிடுறேன். நான் கூடுதலாக சில ஆதாரங்கள், புதிய ஆதாரங்களோட முக்கியமான சில விஷயங்களை சொல்றேன். நீங்களே இந்த பதிவோட முடிவில் நான் அரசியல் பண்றேனா இல்ல திமுக ஆதரவாளர்கள் அரசியல் பண்றாங்களா, திமுக நிர்வாகிகள் அரசியல் பண்றாங்கன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா விஷயம் ரொம்ப முக்கியமானது. தப்லிகி ஜமாத் உருவாக்குன அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாநாடு, அந்த இஸ்லாமியர் மாநாட்டின் மூலமா தான் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய லெவலுக்கு இந்த வைரஸ் கிருமி வேகமா பரவுது. இது சமீபத்திய செய்தி மூலம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது கடந்த 48 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 95% கேஸ் முழுக்க காரணம் யாரு? இந்த தப்லிகி ஜமாத்ன்ற ஒரு ஜமாத்தில் நடந்த கூட்டம் தான். இந்த நிசாமுதீனில் நடந்த இஸ்லாமியுடைய மாநாட்டின் மூலம் பரவுது இந்த நோய். தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு வெறும் 50லேருந்து 411 வரதுக்கு காரணமே இந்த ஜமாத்திலிருந்து வந்தவங்க தான். கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டவங்கள ஏற்கனவே 98% பேர் இந்த ஜமாத்தில் கலந்துக்கிட்டவங்க. இதெல்லாம் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில இந்தியா எல்லா இடங்களும் இவங்களை தேடுதல் நடத்தினா என்ன நடக்குது? சுற்றி ஒரு பக்கத்து இந்தூர்ல தேடி வந்த சுகாதாரத்துறையை சேர்ந்த டாக்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த டாக்டர்ஸ் காவல்துறை மீது எச்சு துப்புறாங்க, கல்லவட்டி எறிகிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சா, இந்த தப்லிக் ஜமாத்தில் அட்டன் பண்ணவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டா அங்கே வர நர்ஸ்கிட்ட மிஸ்பிஹேவியர், தவறாக நடந்துக்கிறாங்க. தவறாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்கு தலைவலியாக இருக்கு. இன்னொரு பக்கத்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தென்காசி எப்படிங்களேன், எதுக்கு அவ்வளோ தூரம் போகிறோம், நம்ம தென்காசி நேற்று 400 பேர் கூடி ப்ரேயர் பண்ணுறாங்க, எது தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பிரச்சனை, நீ என்ன பண்ணுறீங்கன்னு போய் கேட்டதுக்கு போலீஸ்க்கும் அங்கே தொழுகை நடத்தக்கூடிய நபர்களுக்கும் பெரிய சச்சரவு உருவாகி கலவரம் வரைக்கும் போய் முடிஞ்சிருச்சு சின்ன அளவில். இது எல்லாம் ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்கிறது கிடையாது. இந்தியா முழுவதும் இந்த கலவரங்கள் சின்ன அளவில் நடந்துட்டு இருக்குது. போலீஸாருக்கும் டாக்டர்ஸ்க்கும் நர்ஸுக்கும் இப்போ பெரிய தலைவலியே இந்த குரூப் தான். அதான் மத அடிப்படைவாத குரூப். நல்லா புரிஞ்சுக்கோ, மத அடிப்படைவாதிகள் இவங்களாம். இந்த மாதிரி நடக்கிறது மூலமா யார் கெட்ட பேர் வாங்குவாங்க நினைக்கிறீங்க? நேரடியாக கெட்ட பேர் சம்பாதிக்க போறது வேற யாருமே கிடையாது, இஸ்லாமிய சமூகத்தினை சேர்ந்தவங்க தான். அந்த சகோதர சகோதரிகள் தான் இந்த மாதிரி ஒரு 4-5 கிறுக்கங்க பண்ற வேலைனால பெரிய கெட்ட பேர் வாங்க போறாங்க. சரியா? இதுக்காக தான் நம்ம தீவிரமா பதிவுகளை வெளியிட்டா, இந்த பதிவுகளை போய் நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போட்டேன்னு எப்படி சொல்லலாம் திமுக?
அதனால தான் இன்னைக்கு இன்னும் சில ஆதாரங்களை காமிச்சலாம் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முழுக்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் புரிஞ்சுக்க வேண்டியது, மெக்கா இருக்குல்லையா, சவுதி அரேபியா, அவனை இழுத்து மூடிட்டான், டோட்டலாக கவர் பண்ணிட்டான், யாரும் வெளியே வரக்கூடாது. மெக்கா பயணத்திற்கு மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே தயவு செய்து இன்னொரு அறிவிப்பு வர வரைக்கும் புக் பண்ணவே பண்ணாதீங்க, வரவே வராதீங்க, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டுட்டான். அந்த நிலைமை சவுதி அரேபியா இருக்கான், அவன் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கான், மெக்காவை இழுத்து மூடிட்டான். இங்க வழிபாடு தலங்களை கூடாதுன்னு சொன்னா கேட்கிறோமான்னு கேட்கிறேன். இது எவ்வளவு பெரிய தவறான செயல். இந்தியான அவ்வளவு இலக்காரமா? ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டா போதும், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அதானது இதானது பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்கனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கெட்ட பேர். அதை சொல்லிட்டு உள்ள போறேன். இப்ப ஏன் சமாச்சாரத்துக்கு வரலாம், அவன் எனக்கும் திமுக ஆதரவாளர் நடந்துருக்கே பிரச்சனை, அதுக்குள்ள வரலாம். நான் இன்னும் சில ஆதாரங்களை தரேன், முடிவை மக்கள்கிட்ட விட்டுறேன். நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆதாரங்களை எல்லாமே நீங்க தேடி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆதாரங்களை மேற்கொண்டு சில ஆதாரங்கள் நான் தரேன். சில ஆதாரங்கள் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களுக்கும் சில இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட நான் ஷேர் பண்ணது உண்டு. அதில் குறிப்பிட்ட பகுதி வெறும் 10 தகவல்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், நீங்களே தேடிக்கோங்க. என்ன அந்த தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப். இது பெல்ஜியம்லேருந்து இயங்கக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு, தொண்டு நிறுவனம். இந்த தொண்டு நிறுவனம் எப்படின்னா, நீங்க பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறீங்க, வயதானவர்களை பார்த்துக்கிறா, தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்களே, ஏதோ ஒரு குருவியை பார்த்துக்கிறேன், குரங்கை பார்த்துக்கிறேன், தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறது உண்டு. அதே மாதிரி இது ஒரு தொண்டு நிறுவனம். இதே மாதிரி தொண்டு நிறுவனம் இந்தியா உலகம் முழுவதும் உண்டு. இந்த தொண்டு நிறுவனத்துடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் ஆரம்பிச்சு, இந்த ஃபைனான்சியல் கிரைம் இருக்கு இல்லையா, பொருளாதார குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஆரம்பிச்சு, இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, கஞ்சா கடத்தக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க இன்டெலிஜென்ஸ் வேலையை பார்த்து அதுக்கு அவங்க கிடைக்கக்கூடிய தகவல்களை இங்கே இன்புட்டாக கொடுப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்க போகுதுன்னா அது சம்பந்தப்பட்ட இன்புட்டு வெறும் கவர்மெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி பிரைவேட் ஏஜென்சியும் என்ஜிஓக்களும் உண்டு. அது மாதிரி ஒரு என்ஜிஓ, இந்த என்ஜிஓ இது முக்கியமான ஒரு தனியார் அமைப்பு, தனியார் தொண்டு நிறுவனம். இதுவும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இது ஏன் இப்போ முக்கியம்னா, மார்ச் 31, 2020 கடந்த மார்ச் 31 இல்லையா, அதில் வெளியிட்ட ஆர்டிகல் இது. இந்த ஆர்டிகல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த தொற்று நோய் பரவுது இல்லையா, இந்த தொற்று நோயை எப்படி ISIS போன்ற அல்கொய்தா போன்ற தீவிரவாதிகள் பயன்படுத்த துடிக்கிறாங்க. அதில் இவங்க இடைமறிச்சு கேட்டிருப்பாங்க இல்லையா, தீவிரவாத அமைப்புகளுடைய தலைவர்கள் பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இடைமறிச்சு கேட்டதன் மூலமாக கிடைச்ச தகவல்கள் என்ன, அந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்ற விஷயத்தை அவங்க ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் ஆகட்டும், இல்லாடி இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாத அமைப்புகள், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்களால எந்தெந்த நாடுகளும் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்புள்ள நாடுகள் இருக்குதோ அந்த நாடுகளுக்கு எல்லாமே கொஞ்சம் அதிக அக்கறையோடு இருந்துக்கணும். ஏன்னா இந்த தீவிரவாதிகள் இந்த பரவ தொற்று நோய் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்த துடிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீவிரவாதிகள் இந்த பரவுதல் நோய், அந்த நோய் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நோய் கிருமியை ஆண்டவனால் உருவாக்கி அனுப்பப்பட்ட படை வீரர்கள், சின்ன வீரர்கள், எது இந்த நோய் கிருமி நம்ம தோய்வு அடைஞ்ச இந்த நேரத்தில் ஆண்டவனா வந்து ஹெல்ப் பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்ட தகவலை பகிர்றாங்க. இதே மாதிரியான தகவலை ABC நிறுவனம் இல்லையா, ABC நியூஸ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்லக்கூடிய தகவலும் அதே தகவலை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? காட்ஸ் ஸ்மாலஸ்ட் சோல்ஜர்ஸ், அதாவது கடவுளுடைய குட்டி படை வீரர்கள். யாரு? வேற யாரு கிடையாது. தொற்று நோய் பரவுது இல்லையா, அந்த நோய் கிருமிகள்லாம் ஸ்மால் சோல்ஜர்ஸ், குட்டி படை வீரர்கள். இந்த படை வீரர்களை பயன்படுத்திக்கிட்டு நாம எல்லாருமே ஜிகாட், அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்க சேர்ந்தவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க, நம்முடைய எதிராளிகளுக்கு எதிராக நம்ம களத்தில் இறங்கணும் அப்படின்னு யார் சொல்றா? ABC நியூஸ் நிறுவனம் ISIS அல்கொய்தா போன்ற இயக்கங்கள் செய்யக்கூடிய வேலையை சொல்றாங்க. அவங்களும் இன்டெலிஜென்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது வெளியிட்டது எப்ப? ஏப்ரல் 2. இதற்கு அடுத்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட பேரு SITE இன்டெலிஜென்ஸ் குரூப். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அல்கொய்தா, தாலிபன்ஸ், அது முஜாஹிதீன், இந்த காஷ்மீர் முஜாஹிதீன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க, அவங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், அதுல தங்களுக்கு கிடைச்ச இன்புட் இருக்கும் இல்லையா, தங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷனை வெளியிடக்கூடியவங்க. இந்த செய்தி நிறுவனம் பொதுவாகவே எதோட இன்புட்டை வெளியிடுவாங்கன்னா, இந்த அல் நபா. இந்த அல் நபான்றது யாருன்னா ஒரு நியூஸ் லெட்டர்ஸ், அதாவது பொதுவாகவே அல்கொய்தாவுக்கு இவங்க தான் நியூஸ் லெட்டராக இருந்தாங்க, ISIS இருக்காங்களே அவங்களுக்கு நியூஸ் லெட்டராக இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சிடும், அந்த பாம்பு வெடிப்புக்கு யார் காரணம்?
ISIS காரணம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்குவாங்க? இந்த நியூஸ் ஏஜென்சி மூலமாக தான் ஏற்றுப்பாங்க. இது உங்களுக்கு புரியுதா? இதன் மூலம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ISIS ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, தீவிரவாத ஆதரவாளர்கள், அவங்களுக்கு செய்தி அனுப்புறோம் இந்த நியூஸ் லெட்டர்ஸ் மூலம் தான் அனுப்புவாங்க. அல் நபா இது வெளியிடக்கூடிய தகவல்களையும் இவங்க தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலம் தெரிஞ்சு வெளியிடுவாங்க. இந்த எல்லா பேருமே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க. அது என்னன்னா, இந்த தொற்று நோய் பரவுற இந்த காலகட்டத்தில் ISIS அல்கைதா ஆதரவாளர்களும் தீவிரவாத அமைப்புகளும் பிற தீவிரவாத அமைப்புகளும் இந்த விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய எதிரி நாடுகள் மீது போர் தொடுக்க அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க வெறுமனியா இந்த தொற்று நோய் பரவுதலை மட்டும் கண்காணிக்காம கூடுதலா அதோட சேர்த்து தீவிரவாதிகள் விஷயத்தையும் கவனிக்கணும்ன்றது இந்த எல்லா கட்டுரைகளையும் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான செய்தி. இது புரியுதா? இந்த இன்புட் புரியுதா? இதுதான் மெயினான இன்புட். இதை சொல்லி தான் நான் என்ன சொன்னேன்னா, தயவு செய்து இந்தியா இப்ப இருக்கக்கூடிய தலைவலியை புரிஞ்சுக்கோங்க மக்கள். இன்னைக்கு வெறும் அந்த நோயினால மட்டும் இந்தியா பிரச்சனை எதிர்கொள்ளல, அதோட சேர்த்து இந்த தீவிரவாதிகள் உள்ள புகுந்திருக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நாம வெறும் இந்த நோய் கிருமி எதிர்த்து மட்டும் போராடல, தீவிரவாதிகள் எதிர்த்தும் போராட்டம் நடத்தணும். அந்த விழிப்புணர்வு எல்லா தரப்பு மக்களுக்கு வேணும்ன்றதா என்னுடைய வேண்டுகோள். இதுதான் நான் அதில் சொல்லியிருந்தேன். இன்னும் கூடுதல் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க. இது கடந்த மார்ச் மாதம் 29 டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட செய்தி. இதுல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறதாகவும், அந்த தகவல் சொல்றதுபடி பார்த்தா ஜம்மு காஷ்மீர்லேருந்து வழியாக ஊடுருவிய தீவிரவாதிகள் டெல்லி பக்கத்துல மையமா வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கான வேலைகள்ல இறங்குறாங்க. அந்த இன்புட் கிடைச்சிருக்கின்ற செய்தி எப்போ வருது? மார்ச் 29 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் வெளியிட்டாங்க. அப்ப வெளிநாட்டு செய்திகள் மட்டும் கிடையாது, உள்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஏஜென்சியும் அதே செய்தியை தான் வெளியிடுறாங்க. இந்தியா அந்த தாக்குதலை எதிர்கொள்றதுக்கும் தயாரா இருக்கணும். ஆக இந்த விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்பினது. அதாவது தீவிரவாதிகள் இந்த தொற்று நோயை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு இப்ப ரெண்டு பக்கம் தலைவலி. இவங்க ரெண்டு பேருமே கண்காணிக்க வேண்டிய சூழல்ல இருக்குது. இந்த நிலைமையில தான் தப்லீகி ஜமாத் இருக்கு இல்லையா, அது சட்டத்துக்கு புறம்பா நாட்டை மதிக்காம நாட்டில் சொல்லப்பட்ட அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாம மார்ச் 13, 14, 15 வெளிநாட்டவர்கள், அதாவது குறிப்பிட்ட சொல்ல போனா மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல இருந்து வர வச்சு மீட்டிங் நடத்திருக்காங்க. 3500க்கும் மேற்பட்டவர் கூடியதாக தகவல் வருது. அப்படி கூடிய நபர்கள் எல்லா பேருமே சுமார் 18 மாநிலங்களுக்கு திரும்பி சென்றிருக்காங்க. அதுல 4 முக்கியமான ட்ரெயின்ல பயணமாயிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 4 முக்கியமான ரயில பயன்படுத்திருக்காங்க ட்ரெயினை. இந்த ட்ரெயின் மூலமா போய் சேர்ந்தவங்க லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அரசு தீவிரமா தேடுது. இந்த 4 பேர் இந்த 4 ட்ரெயின்ல, அதாவது முக்கியமாக அந்த மீட்டிங் நடந்துட்டாங்க இல்லையா, அதுல கலந்துகிட்ட 30% பேருக்கு அந்த நோய் இருக்கு. அந்த நோய் இருக்கு. இப்ப இந்தியாவில் பரவுறதுக்கு காரணமே அந்த ஒரே ஒரு இஸ்லாமிய நடத்திய மாநாடு தான், அந்த தப்லீக் ஜமாத் நடத்தின மாநாடு தான் முக்கிய காரணமா இருக்கு இந்தியாவில் நோய் பரவுறதுக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு 4 தீவிரவாதி இருந்தா போதும், நாட்டில் பெரிய அளவில் பரவிட முடியும். சரியா சொல்றது? இந்த நிலைமைக்கு ஒரு தற்கொலை படையை சேர்ந்த தீவிரவாதினால குண்டு வைக்காம தேவையில்லை, எச்சு துப்புனாவே போதும், மக்கள் கூடுற இடத்துல துப்புனா போதும், பரவிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கான செய்தி இருக்கா? செய்தி இருக்கு. அதுக்கான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கா? இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்படி இருக்கும்போது தப்லீகி ஜமாத்துல இருந்து வந்தவங்களை கண்டுபிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மக்களான நம்ம எல்லா பேருக்குமே இருக்கு. இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா ஏற்படுத்தக்கூடாதா? இந்த விழிப்புணர்வு யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? இஸ்லாமிய சகோதரருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தீவிரவாதிகளை பேசினா இஸ்லாமியர்கள் பேசுறது ஆகுமா? கிடையவே கிடையாது. நம்ம பேசுறது யாரை பத்தி பேசுறோம்? தீவிரவாதிகளை பேசுறோம். தீவிரவாதிகளை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் இருக்கு, அதுக்கு தேவையான இன்புட் இருக்கு, அதுக்கு தேவையான ஆதாரம் இருக்குது, அதனால பேசுறோம். அது கூடுதல் ஒரு தகவல் சொல்லவா? இப்ப இந்த ஃபீனிக்ஸ் மால் இருக்கு இல்லையா, சென்னையில எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த ஃபீனிக்ஸ் மால்ல லைஃப் ஸ்டைல்ன்ற அந்த ஷாப் இருக்கு இல்லையா, அதுல வேலை பார்த்த 3 பசங்களுக்கு பாசிட்டிவ், அதாவது இந்த நோய் தொற்று வந்திருக்குது. அதனால என்ன அரசு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மால்ல வேலை பார்த்த மற்ற ஊழியர்களும் நீங்களா வந்து டெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் சிக்கலாம் சொன்னேன். இதைத்தான் நான் சொன்னேன். இந்த விழிப்புணர்வு தான் நான் சொன்னேன். இப்படி மால்ல ஆரம்பிச்சு மார்க்கெட்ல தொட்டு நீங்க வாழ கூட்டம் கூட்டமா போய் நிக்கிறீங்க, எந்த கவலையும் இல்லாம அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து துப்பி வச்சுட்டு போனா 5000 இருந்து 10,000 பேருக்கு ஈஸியா பரப்ப முடியும். 15,000 பேர் பிரச்சனை, அடுத்த நாள் 3 லட்சம் ஆகும், 3 லட்சம் 15 லட்சம் ஆகும், 15 லட்சம் என்ன ஆகும்? நாட்டு கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். இப்ப நீங்க 14ஆம் தேதி வரைக்கும் தான் லாக்டவுன். இப்படி பரவச்சுன்னு வச்சுக்கோங்க, 6 மாசம் நீங்க யாரும் வெளியே நடமாட முடியாது. பெரிய அளவுல உயிர் பலியை ஏற்படுத்தி தான் போகும். அவ்வளோ மோசமான ஒரு நோய் கிருமி பரவிக்கிட்டு இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு தீவிரவாதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம இருக்குன்னு நான் செஞ்சா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாரிதாஸ் வந்து அதை மத அரசியல் பண்றாங்க. எங்க மாரிதாஸ் அரசியல் பண்ணேன்? எங்க இஸ்லாமியர்களை நான் குறை சொன்னேன்?
ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முற்பட்டா அதுல திமுக தனக்கு தேவையான இஸ்லாமியர்ல வாக்கு வங்கியா தான் பாக்குது. இப்போ வரைக்கும் திமுக என்ன பண்ணுதுன்னா இஸ்லாமியரோட வாக்கு வங்கி அவங்க தப்லிகி ஜமாத்தை வச்சிருக்காங்களே, அப்ப நாம போய் ஆதரவு தெரிவிச்சுன்னு வச்சுக்கோங்க இஸ்லாமிய ஓட்டுலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அரசியல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அரசியல் இஸ்லாமியர்களை தவறா வழி நடத்தும். நான் திரும்ப சொல்றேன், இஸ்லாமிய தெளிவா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தீவிரவாதி நீங்க எந்த விதத்திலும் தீவிரவாத நடவடிக்கையில ஈடுபாடே இல்லாத நபரா இருக்கலாம், அமைதியை விரும்பக்கூடிய நபரா இருக்கலாம். ஆனா ஒரு தீவிரவாதி உங்களை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு, முழு வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அந்த எச்சரிக்கை உணர்வு கூடுதலா யாருக்கு உங்களுக்கு. ஏன் இங்க இப்படியான காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் முழு பழி யார் மேல விழுகுது? இஸ்லாமிய சமூகத்தின் மீது விழுகுது. அப்ப யார் முழு விழிப்புணர்வு இருக்கணும்? இஸ்லாமிய சமூகத்துல விழிப்புணர்வு இருக்கணும். அப்ப நீங்க தான் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து எல்லா ஜமாத்திலும் விழிப்புணர்வு கொண்டு வந்து இந்த விஷயத்தை ஆக்டிவா வேலை பார்த்துக்கணும். கேட்டா ஆனா திமுக செஞ்ச அரசியல் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? தப்லிகி ஜமாத்துக்கு முட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த நிலைமை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப அதான உண்மை. அதுவா வேலை? இப்ப தீவிரவாதிகளுக்கு ஒரு வசதி உருவாயிருச்சு. எப்படின்னா இன்னைக்கு இங்க நான் தமிழ்நாட்டுக்கு தீவிரவாதி இருந்தா கூட தன்னை முஸ்லீம் சொல்லி மறைச்சிக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை யார் உருவாக்கிட்டா? திமுக உருவாக்கிட்டா. இஸ்லாமியர் வேற தீவிரவாதத்தை வேறன்னு தனியா பிரிக்கணுமா இல்லையா? தீவிரவாதம் இந்த மனித குலத்துக்கு நேர் எதிரானது, இந்த மனித குலத்தின் எதிரி. கேட்டா அப்படி இருக்கும் போது அதை கொண்டு போய் வசதி இந்த மாதிரி அரசியல் பண்ணா அவன் போய் முஸ்லீம் ஒழிஞ்சுக்குவானா இல்லையா? இஸ்லாமிய தன்னை அடையாளப்படுத்திட்டு ஒழிஞ்சுக்கிட்டானா என்ன ஆகும்? இங்க அதுக்கான வசதியை முழுசா யார் உருவாக்கியிருக்கா? திமுக இங்க இருக்கக்கூடிய 4% ஓட்டுக்காண்டி இந்த அளவுக்கு மோசமான கீழ்த்தரமான அரசியலை பண்ணிக்கிறது. இந்த அரசியல் என்ன விளைவை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் தீவிரவாதிகளுக்கு வசதியை உருவாக்கி கொடுக்கும், இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் உருவாக்கும். இந்த அரசியலை தயவு செய்து திமுக நிர்வாகிகளும் திமுக ஆதரவாளர் நிறுத்திக்கொண்டிருக்காக இந்த பதிவை வெளியிட்டேன்.